ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி அன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ காங்கிரஸுக்கு 27+1 ராஜ்யசபா சீட் கொடுக்கறதாக நிறைய தகவல்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது சுமூகமாக முடியுமா? எதை நோக்கி இது போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது காங்கிரஸோட மட்டும் கிடையாது, எந்த ஒரு தேர்தலையுமே இந்த மாதிரி கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி மற்ற கட்சிகளோட கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தைகள் இறுதி பண்ணும்போது, அது சீட்டா தொகுதிகள் ஒதுக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல வான வேடிக்கைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் எதையும் மறுக்க முடியாது. கடந்த காலத்துலலாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில கூட்டணியை விட்டு பிரிந்து போன கட்சி கூட உண்டு. அந்த கட்சி மறுபடியும் திமுக கூட்டணியே சேர்ந்த விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அதனால இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய கட்சிகள் வரையும் டீல் பண்ணுறது கஷ்டமான காரியம்தான். 234 தொகுதிகளை பிரிக்கணும், 10 கூட்டணி கட்சிகள் இருக்குன்னா அது சிக்கலான ஒரு விஷயம்தான். அதுவும் இப்போ போன தடவை 3 தடவை வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு திமுக கூட்டணி. அந்த கூட்டணியில புதுசா பிளேயர்ஸ்லாம் இணைஞ்சிருக்காங்க. கமலஹாசன் வர்றாரு, தேமுதிக வந்திருக்கு, நாளைக்கு இவர் OPS வந்தாலும் வருவாரு. இந்த மாதிரி சூழல்ல அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால நேற்று கூட IUML கூட்டணி பாருங்க, எடுத்த உடனே எங்களை இடத்த குறைச்சிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. 3 இடங்கள் வாங்கிட்டாங்க, 3 இடத்துலயும் போன வாட்டி தோத்தாங்க. சரி, இந்த வாட்டி இடத்த குறைச்சிக்கோங்கன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் அவங்க குறைச்சிப்பாங்க மாட்டாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே திமுக கூட்டணியில IUML இருக்கு, ஜவஹர்லால் இருக்காரு, போராட்டத்துக்கு தமிமுன் அன்சாரி வந்திருக்காரு, SDPI வேற இருக்கு. 4மே முஸ்லீம் அமைப்புகளா இருக்கு. அப்போ IUMLக்கு மட்டும் 3 கொடுத்துட்டா எப்படி? அதுல இருந்து 1 எடுத்து தமிமுன் அன்சாரி கொடுத்தா, ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பு கொடுத்தா அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காதுன்னு நினைச்சு அவங்க 1 குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி 1 சொல்றாங்க. அது பார்க்கணும். அதாவது வெறும் IUMLக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. நாளைக்கு கொங்கு மக்கள் அந்த கட்சிக்கும் பிரச்சனை வரும். 3 இடத்துக்கு கொடுத்தாங்க, இந்த வாட்டி எவ்வளோ 1 தான் வின் பண்ணாங்க, இந்த வாட்டி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி பல கட்சிகள் இருக்கு. மதிமுகவுக்கு சின்ன பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தனி சின்னத்துல போட்டி போறதுக்கு எங்களை அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு தெரியாது. அப்ப 6 இடங்களை 8 இடங்களா மாத்துவாங்களா, இல்ல 7 இடங்களா மாத்துவாங்களா, 6 5 ஆகுமா? அதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, இப்போ ஜவஹர்லால் என்ன பண்றாரு, போயிட்டு எங்களுக்கு 5 இடம் வேணும்னு நாங்க எழுதி கொடுத்து வந்திருக்கோம், நாங்க உதயசூரியனில் தான் நிக்க போறோம்னு அவர் சொல்றாரு. அவரு ஜவஹர்லா நாங்க 5 இடம் வேணும்னு கேட்டிருக்கோம் அப்படின்றாரு. உதயசூரியனில் நிக்கிறோம், 5 இடம் வேணும்னு சொன்னா கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தனிச்சின்னத்துல நிக்கிறோம் அப்படின்னா, இப்போ IUML பொறுத்தவரை ஏணி சின்னத்துல நிற்பாங்க. அவங்களுக்கு 5 இடம் கொடுத்தா அது ADMK அந்த இடத்த டார்கெட் பண்ணி வின் பண்ணுவாங்க. அதனால உதயசூரியன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும் வின் பண்றது ADMKக்கு. அதனால உதயசூரியன்ல யாராவது நிக்க வந்தாங்கன்னா அதுக்கு ஓகே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக சின்ன கட்சிகளுக்கு. ஆனா பெரிய கட்சிகள், இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாம் இப்போ 2 எலெக்ஷனா வின் பண்ணி 3 எலெக்ஷனா வின் பண்ணி தனி அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. அவங்க முதல்ல 19ல ஒருத்தர் பாணி சின்னத்திலே, ஒருத்தர் உதயசூரியனிலும் நின்னதை நம்ம பார்த்தோம் நம்ம பார்லிமெண்ட் தேர்தலில். அதுக்கப்புறம் இப்போ கடைசி பார்லிமெண்ட் தேர்தலில் 2 பேரும் பாண்டிச்சேரத்தில் இருந்தாங்க. யாரு, ரவிக்குமாரும் திருமாவளவன் 2 பேருமே பாண்டிச்சேரத்தில் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. அது மாதிரி அங்கீகாரம் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அதிகமான சீட் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி TPI CPM அவங்களும் அதே மாதிரி எதிர்பார்க்கறாங்க. டபுள் டிஜிட் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க. நிச்சயமாக 25 சீட் கொடுத்த காங்கிரஸ் இன்னைக்கு 35 சீட் கேட்கறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்க என்ன ஆகுதுன்னா, திமுகவுடைய நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும், அவங்க போட்டி போடுற நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அவங்க போட்டி போடுற நம்பர்ஸ் குறைஞ்சதுன்னா அப்புறம் அவங்க மெஜாரிட்டி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அதனால எல்லாருக்குமே 1-2 கூட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு தவிர, திமுக தன்னுடைய பங்குல இருந்தா குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலா. அது எவ்வளவு தூரம் அவங்க குறைச்சிக்க போறாங்கன்றதான் இங்க முக்கியம். ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க, வரவங்களுக்குன்னா நாங்களே குறைச்சிக்கிறோம். திமுகவுக்கு முக்கியமான சேலஞ்சிங்கா என்ன சார் இருக்கு இந்த சீட் ஷேரிங்ல? முக்கியமான சேலஞ்சிங் தான் நம்பர் சஃபிக்ஸ் பண்றது தான். வேற என்ன இருக்கு? போன வாட்டி கொடுத்ததோட இந்த வாட்டி அதிகமா கேட்கும்போது அவங்கள அதே இடத்துல கண்ட்ரோல் பண்றதோ, இல்ல 1-2 இடங்கள் மேல கொடுக்கறதோ குறைக்கிறதுன்றது நிச்சயமா மற்ற கட்சிகளுக்கு, இப்போ சின்ன கட்சிகள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. பட் விடுதலை சிறுத்தைகள், CPI CPM மதிமுகவுக்குலாம் நீங்க குறைக்க முடியாது. கூட்டுறீங்களோ இல்லையோ குறைக்க முடியாது. ஆக்சுவலா 6ன்றது நீங்க குறைக்க முடியாது. காங்கிரஸுக்கெல்லாம் 25ன்றதை நீங்க குறைக்க முடியாது.
அது 27, 28, 30 கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதுதான். அது மட்டும் இல்ல, அந்த சவால் மட்டும் இல்ல. அடுத்தது தொகுதி. காங்கிரஸ் கேட்கிற அதே தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கேட்கிற அதே தொகுதியை சிபிஎம் கேட்பாங்க. வேற யாராவது கேட்பாங்க. எங்களுக்கு அதுதான் பெட்டரான தொகுதின்னுவாங்க, இதுதான் பெட்டரான தொகுதின்னுவாங்க. இவங்க கொடுக்குற லிஸ்ட்ல இருக்க 3-4 தொகுதி வேற கட்சியோட லிஸ்ட்ல இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி பண்றது? இதெல்லாம் பெரிய தலைவலி ஆக்சுவலா. இது 3 எலெக்ஷன் வந்து ஸ்டாலினோட அந்த திமுக வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்லயும் பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன்ல என்னன்னா, வழக்கப்படி இந்த காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு காம்பாக்டா இருந்த ஒரு கூட்டணியில வந்து ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அது வந்து அந்த அணியை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருக்கு. அதுவே திமுகவுக்கு பெரிய கடுமையான கோபமா இருக்கு. அது பெரிய கடுமையான கோபமா இருக்கு. ஏன்னா நல்லா போயிருந்த ஒரு அணியை வந்து மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் கெடுத்து விட்டாங்க. அது காம்பாக்டா போயிருந்தது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் குழுவில் வந்து பேசியிருக்கலாம், குழு மூலமா சொல்லியிருக்கலாம், அது மூலமா மேலிடத்தோட டீல் பண்ணி ஒரு கமுக்கமா அந்த விஷயத்த வந்து டீல் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு வெளிப்படையா பேசி திமுக ரொம்ப ஒம்பல இழுத்து விட்டாங்க. திமுகவுக்கு ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா. அதனால திமுக ஏற்கனவே கோவத்துல தான் இருக்காங்க. ஆட்சியில் பங்கு கிடையாதுன்றத ஸ்டாலின் கிளியர் பண்ணிட்டாரு. இப்ப அதிகமான இடங்கள் தான் அவங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு. அவங்க எதை வந்து காரணமா வச்சு விஜய் கட்சி இருக்கு, விஜய் கட்சியோட போக முடியும் அப்படின்ற ஒரு அவரை வந்து ஒரு காரணமா வச்சுதான் இங்க சீட் அளிக்கப்பட்டு கேட்கறாங்க. ஒரு கட்டத்துல வந்து திமுகவே என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு இவங்க காங்கிரஸ் இங்க இருக்கணுமான்ற ஒரு லெவலுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. ஆனாலுமே அங்க டெல்லியில வந்து சோனியாவோ கார்கவோ என்ன பண்றாங்க, திமுகவோட போறது பெட்டர் அப்படின்னு நினைச்சுதான் நேற்று கேசி வேணுகோபால நேற்று அமைச்சிருக்காங்க. கேசி வேணுகோபால் வந்து பேசும்போது அவர்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தேமுதிக போன்ற கட்சிகள் வந்திருக்கு, கமல் வேற உள்ள வந்திருக்காரு, அப்புறம் வந்து ஓபிஎஸ் வேற உள்ள வர போறாரு, இந்த மாதிரி நிறைய நாங்க பலப்படுத்துறோம், கூட்டணியை பலப்படுத்துறோம். நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே திமுக கூட்டணி பலமா இருந்தா எதுக்கு இவங்களெல்லாம் சேர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் கேட்கதான் செய்வாங்க. அது நியாயமான கேள்வி கூட. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் வந்து எதையும் சான்ஸ் எடுக்க விரும்பல. எதிர்கட்சி அணியை பலப்படுத்தணும், அதிமுக அதிகமான கூட்டணி சேர்க்கக்கூடாது, பலவீனப்படுத்தணும், நம்ம பலமா இருக்கணும், எல்லாரையும் சேர்க்கணும், எதையும் விடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காரு. இந்த மாதிரி விமர்சனங்கள் வரதான் செய்யும். அது என்னன்னா, தேமுதிக நம்ம கையை விட்டு போயிடுதே அப்படின்ற ஒரு எரிச்சல்ல சொல்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். கையை விட்டு போயிடுச்சு, அதிமுக கையை விட்டு தேமுதிக போயிடுச்சு. எடப்பாடி மிக்சர் சாப்பிட்டு இருந்த போது அந்த மாதிரி கிளம்பி போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலா. ஏன்னா பாஜக எவ்வளவுதான் கவனிப்பாங்க, தேமுதிக உடிச்சு உள்ள போடுங்கன்னு அதிமுக சொன்னாங்க. ராஜ்யசபா கொடுக்கறதா வேண்டாமன்றது டிலே பண்ணிட்டே போயிருந்தார் எடப்பாடி. அவங்க பேசாம திமுக ரெடியா வச்சிருந்தாங்கன்னு அவங்க அங்க போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து கூட்டணி நிறைய சேர்த்தது விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது கூட்டணியை விட்டு போனதுனால அந்த கட்சிகள் சொல்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க, நிறைய பேர் சேர்க்கறதுனால. எதிர்கட்சிகள் பலவீனமாயிடுச்சுன்னு அவங்க நம்புறாங்க, திமுக நம்புறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியோட பேட்டியில இவர் சொல்றாரு, முதல்வர் சொல்றாரு, பலமுனை போட்டியா இருக்கு, அதெல்லாம் பலமுறுதிய போட்டியா இல்லை அப்படின்றார். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அந்த வாரத்துல ஓரளவுக்கு உண்மை இருக்கிறத நான் பாக்குறேன். அதான் அதிமுக வந்து 21 வந்து அதிமுக, பாஜக, பாமக இருந்தது. இன்னைக்கு பிளவுபட்ட பாமக தான் அங்க இருக்கு. இன்னைக்கு தினகரன் சேர்ந்திருக்காரு. பட் தினகரனோட ஓட் பேங்க் போச்சா இல்லையான்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா. அவர் எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் அவருடைய ஓட் பேங்க். அது அங்க போச்சா இல்லையான்னு தெரியாது. அதனாலதான் அவர் என்டிஏவோட கூட்டணி எடப்பாடியை கண்டுக்காத ஓரங்கட்டுறாரு. இதெல்லாம் இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப அது பலவீனமான ஒரு கூட்டணியா இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். சசிகலாவும் ஓபிஎஸ் தனியா இருக்காங்க, தனியா போறாங்க. அப்ப அந்த அதிமுக ஆதரவு ஓட்டுகள்லாம் எடப்பாடிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறையதை நம்ம பாக்குறோம். அதனால பலமான கூட்டணியில விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாதனால அது பலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது பலமா இல்லாத கூட சொல்ல முடியாது. அதனால முதல்வர் என்ன சொல்றாரு, பலமுனை போட்டி தான், பட் பலம் இல்லாத போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அதிமுக வந்து ஒரு பலமான என்டிஏ கூட்டணி அமைச்சதான் அவங்க சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் கூட வந்து அதிமுகவோட ஓட்டும் என்டிஏ ஓட்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 41% வருது அப்படின்றாரு. அப்ப அது பலமான கூட்டணி இல்லையா? பலமான கூட்டணி அதே கூட்டணி தானே சார் இருந்தது. அதே கூட்டணி தானே 71 இருந்தது. இன்னைக்கு பாமக பாதி இல்லையே சார். அங்க பாதி பாமக ஓட் பேங்க்ல ஸ்பிளிட் இருக்கு. தினகரன் ஓட் பேங்க் 21 அவருக்கு போட்ட ஓட் பேங்க் பின்னாடி போகாது இல்ல, எப்படி போகும்? அது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் ஆச்சு. அவர் போனா போயிடுமா? அது சசிகலா தனியா நிக்க போறேன்றாங்க, ஓபிஎஸ் திமுகவுக்கு போறேன். எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுனா அப்ப அது திமுக ஆதரவு ஓட்டு கிடையாதுல்ல. எடப்பாடி யார் தோக்கடிக்கிறாங்களோ அந்த அவருக்கு போகும் அந்த ஓட்டு. திமுக தோக்கடிக்கும்னு நினைச்சா ஒரு கான்ஸ்டிட்யூன்சியில் அங்க போடுவாங்க. தாவேகா தோக்கடிக்கும் அதிமுக நினைச்சா அங்க போடுவாங்க. எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு அந்த ஓட் பேங்க் இருக்கு ஆக்சுவலா. அதுதான் வந்து தினகரனுக்கு விழுந்த ஓட் பேங்க் அது ஆக்சுவலா. அதுதான் சசிகலா. காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 27 தொகுதிகள் அல்லது 30 தொகுதிகளுக்கு கீழே கொடுத்தா ஒரு 2 மாதங்களா வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ரொம்ப குறைவான சீட்ல வந்து காங்கிரஸ் போட்டிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து எங்களுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்குன்னு சொல்றாங்களா. இப்போ 27 சீட்டோ இல்ல 30 சீட்டு கீழேயோ வாங்கினாங்க அப்படின்னா அது எப்படி அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்கும்?
தொண்டர்களுக்கெல்லாம் கன்வின்சிங்கா இருக்காது. அதுவும் திமுகவை பிடிக்காத தொண்டர்களுக்கு நிச்சயமா கன்வின்சிங்கா இருக்காது. அந்த காங்கிரஸ்ல வந்து ஒரு திமுகவை பிடிக்காத ஒரு குரூப் வந்து உருவாயிருக்கு. அதுக்கு மாணிக் தாக்கூர் தான் லீட் பண்றாரு ஆக்சுவலா. என்னன்னா அதுக்கு திமுக ஒரு காரணம். அதுக்கு ஆக்சுவலா திமுக இந்த 5 வருஷம் ஆட்சியில இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதிகாரிகள் யாரும் அவங்க சொல்றதை கேட்கவே இல்லை. ஏதோ கீழ் வட்டத்துல திமுகவும் காங்கிரஸும் மேல கூட்டணியில ஒழுங்கா இருந்தாங்களே தவிர கீழே வந்து ஜெல் ஆகல. திமுக வந்து ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையோடய கீழே நடந்துட்டாங்க. திமுக மாவட்ட செயலாளர் அந்த ஊர் மந்திரியை மதிக்கல, அந்த ஊர் எம்எல்ஏவை மதிக்கல, அந்த ஊர் எம்பியை மதிக்கல. இதெல்லாம் கீழே நடந்தது சார். இதெல்லாம் தான் அந்த எரிச்சல்லாம் சேர்ந்து தான் ஒன்னா இருக்கு. விஜய் வந்த உடனே அவர் பேரை வச்சுன்னு ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த எரிச்சல் தான் திமுக நம்மளை மதிக்கலையேன்ற எரிச்சல் தான், வேற என்ன. ஆனா காங்கிரஸ்காரங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன இது இருக்கு, இதுக்கு பேசிஸ் இருக்கு ஆக்சுவலா அதிகமான சீட் கேட்கறதுக்கு. கடந்த 19 நீங்க வெற்றியை பார்த்துட்டு இருக்கீங்களே, தமிழ்நாட்டில் என்ன கட்சியை வளர்த்துருக்கீங்க, எத்தனை மக்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்தினீங்க, திருப்பரங்குன்றத்துல மத பிளவுவாத அரசியல் பண்ண பாஜக வைத்து நீங்க ஏதாவது போராட்டம் நடத்தினீங்களா? அந்த திருப்பரங்குன்றத்தில் நீங்க என்ன பண்றீங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கூட்டம் போடுறீங்க, கட்சிக்காரன் கூட்டம் போடுறீங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு பாஜக வைத்து ஏதாவது போராட்டம் நடத்தினீங்களா? இல்லை எவ்வளவு கட்சியை வளர்த்துருக்கீங்க. ராகுல் காந்தி எத்தனை தடவை வந்து தமிழ்நாட்டில் பாத யாத்திரை போயிருக்காரு, எத்தனை தடவை எத்தனை ஊர்ல கொடியேற்றிருக்காரு, எத்தனை ஊர்ல கிளைகளை திறந்து வச்சிருக்காரு. சொல்லுங்க, எத்தனை மக்கள் போராட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்க 5 வருஷத்துல? சிபிஎம் நிறைய நடத்திருக்கு, மாவட்டங்களை நிறைய நடத்திருக்கு, சென்னையில நடத்திருக்கு, விடுதலை நிறைய நடத்திருக்காங்க. நீங்க என்ன நடத்தினீங்க சொல்லுங்க? தோழமை கட்சி தான் அவங்கெல்லாம். நீங்க என்ன கட்சியை வளர்த்தீங்க? கட்சி நீங்க அதிகமான சீட் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. என்ன கட்சியை வளர்த்தீங்க, எந்த பேசிஸ்ல கேட்கறீங்க சொல்லுங்க? உங்களுக்கு யார் வேலை செய்யறது? திமுக தானே வேலை செய்யறான். எலெக்ஷன் அன்னைக்கு எல்லா பூத்லயும் போய் பாருங்க யார் வேலை செய்யறாங்கன்ட்டு. காங்கிரஸ் எந்த பலனுமே கொடுக்கலையா சார் காங்கிரஸ்? அது மறக்க முடியுமா? திமுகவுக்கு எந்த பலனுமே கொடுக்கலையா என்ன காங்கிரஸ்? திமுகவுக்கு பலன் கொடுத்தது சார். திமுகவுக்கு கொடுக்குற பலனை விட திமுக செய்யற வேலை ஜாஸ்தியா இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், கட்சியை வளர்த்துட்டு கேளுங்கன்றேன். என்ன கட்சியை வளர்த்தீங்கன்றேன், என்ன போராட்டம் நடத்துனீங்கன்றேன். என்ன கட்சியை வளர்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, வளர்த்துட்டு கேட்டீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. எதுவுமே இல்லாத போது எப்படி கேட்பீங்க? ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்துறீங்க, பெரிய போராட்டம் நடத்துறீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க காங்கிரஸுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. திமுகவும் யோசிக்கும், பெரிய பெரிய கூட்டத்தை நடத்துறாங்கப்பா அப்படின்னு யோசிப்பாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீங்க. தேர்தல் சமயத்துல மட்டும் இடத்த அதிகமா கொடுக்கணுன்றீங்க. இதே மாணிக் தாக்கூர் சொல்றேன், 2009 வின் பண்ணாரு மாணிக் தாக்கூர், 2021 வின் பண்ணாரு. 2 தடவை வின் பண்ணீங்கல்ல, தொகுதிக்கு என்ன பண்ணீங்க? ஏன் 3000 ஓட்டுல ஜெயிச்சீங்க? உங்களுக்கு அவ்வளவு ஆதரவு இருந்தா நீங்க எவ்வளவு ஓட்டுல ஜெயிக்கணும்? நீங்க 2 தடவை எம்பியா இருந்த ஊருக்கு என்னென்ன பண்ணிருக்கணும், நீங்க ஏன் பண்ணல? அதனால நான் என்ன சொல்றேன், கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கேளுங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்ப இருக்கு, திமுக வந்து இப்ப இருக்கிற சூழல கொடுக்குற மாதிரி இல்லை, அவ்வளவுதான். கொடுக்குற மாதிரியான சூழல் தெரியல. 27 சீட்டுக்கு மேல கொடுக்குற மாதிரி தெரியல. 27க்கு மேல கேட்டா அதிகபட்சமா போனா சோனியா காந்தி தலையிட்டா 30 கொடுப்பாங்க சார். அதுக்கு மேல சான்ஸே கிடையாது சார். அப்புறம் நீங்க கிளம்பி போறதுல போய்க்கோங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறது 70% தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30% இல்லாத இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 70-30 தான் இன்னைக்கு இருக்கு ஆக்சுவலா. சரி, இப்போ திமுக வந்து இந்த 170க்கு மேல நிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது நடக்க வாய்ப்பு இருக்கா இவ்வளவு பெரிய கிராண்ட் அலையன்ஸ்ல? நடக்கலாம், தாராளமா நடக்கலாம். போன வாட்டி 188 இடத்துல உதயசூரியன் போட்டி போட்டது. இந்த வாட்டி 170 இடத்துல போட்டி போடுவாங்க. 18 இடம் நான் யாருக்காவது மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. உதாரணமா சிபிஐ, சிபிஎம், சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுகவுக்கு 6 சீட்ல இருந்து 8 சீட் கொடுத்தா வச்சுக்கோங்க. 2 மேல கொடுக்குறாங்க, 4 8. தேமுதிகவுக்கு ஒரு 8, 8 16. காங்கிரஸ்க்கு ஒரு 2 கூட, அது 16 18. 188 இருந்து 18 கழிச்சா 170. 170 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அது கீழே அவங்க குறைய மாட்டாங்க, இதுக்கு மேலதான் போவாங்க. 175 வரையும் போவாங்க. 170 175க்குள்ள திமுக கண்டிப்பா போட்டி போட்டே தீரும். அதுக்கு ஏற்றபடிதான் சீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுவாங்க. ஓகே சார், இறுதியா நம்ம பார்க்கும்போது சார், இப்போ இந்த கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு, ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்றதுதான் ஒரு ஃபைனல் இதுவா இருக்கு. இந்த நிலையில இந்த கூட்டணி வைஸ் வந்து பர்செப்ஷன்ல எந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கதா பாக்குறீங்க? திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. தேமுதிக சேர்த்தோம்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுது. ஆனா காங்கிரஸ் போயிட்டு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் இல்ல ஏதோ தகராறு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கூட்டணி கொஞ்சம் பலவீனமா காட்சி. ஆனா திமுக என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, எங்களால பயன்பெற்றவர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாலே நாங்க 35% ஓட்டு வாங்கி நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா திமுக விட்டு காங்கிரஸ் போச்சுன்னா ஒரு பலவீனம் தெரியும், அந்த கூட்டணியில ஒரு பலவீனமா இருக்கிற மாதிரி தோட்டம் தெரியும். ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் போச்சுன்னா ஆல் இந்தியா லெவலில் இந்தியா கூட்டணி ஃபனால் ஆயிடும், இதோட ஃபனால் ஆயிடும், காலி ஆயிடும், அவ்வளவுதான். 29 நோக்கி போகும்போது காங்கிரஸ்க்கு எந்த ஆதரவும் இருக்காது. இது மற்ற மாநிலங்களையும் தொடரும். இந்த இந்தியா கூட்டணியே பிரேக் ஆயிடும். இந்தியா கூட்டணியில வலிமையான பார்ட்னரா இருக்கிற திமுக போச்சுன்னா அப்புறம் அதுவே அந்த அந்த இந்தியா கூட்டணியே பிரேக் ஆயிடும். அதெல்லாம் யோசிப்பாங்க காங்கிரஸ் தலைமை, அதெல்லாம்
யோசித்து தான் முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து பேசும் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.